டேய் நீ வாழ்றது ஒரு வாழ்க்கடா, என்னடா இப்படி மொக்கையா வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்ற கேள்வி. குழந்தைங்க கடத்திட்டு போறாங்க பாத்தீங்களா, இந்த சைல்டு மொலஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட ஒரு பிஹேவியர் பேட்டர்ன் பாக்குறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள்ட்ட எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொல்ற ஒரு விஷயம் வந்து, அந்த சைல்டை கடத்துறதுக்கு முன்னாடியோ இல்லை மொலஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அவங்க அப்பாவை பத்தி பாக்குறாங்க. இஃப் த ஃபாதர் இஸ் அ வீக் ஃபாதர், தே கோ ஃபார் இட். பட் ஒரு ஸ்ட்ராங் ஃபாதரா இருந்தா அந்த குழந்தைக்கு எந்த ஒரு அசம்பவம் நடக்காம இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த மாதிரி பிரச்சனை நடந்த இடத்துலயுமே வந்து ஃபாதர் வுட் பி அ வீக் மேன். சரிங்களா? வீக்னு சொல்றது நாட் ஒன்லி ஆன் த பிசிக்கல் டேர்ம்ஸ், ஆல்சோ எமோஷனலி அண்ட் ஆல்சோ ஸ்பிரிச்சுவலி அண்ட் ஃபினான்ஷியலி. ஏன் ஃபினான்ஷியலி கடைசியாக சொன்னது உங்களுக்கு புரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆம்பளையா ஒரு அப்பா அப்படின்ற ஒருத்தரோட ஒர்க் என்ன தெரியுமா? வீட்டில் சமைச்சு போடுறது இல்லை, வேலைக்கு போய் காசு சம்பாதிக்கிறது சத்தியமா கிடையாது, குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்றது. ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபாதராக வளர்க்கப்பட்டதுனால எனக்கு புரிஞ்ச விஷயங்கள் அண்ட் நான் ஃபெயிலான சில பேரை பார்க்கும்போது நான் புரிஞ்ச விஷயம் பேச போறேன். சரிங்களா? ஏன்னா இப்போ நான் சின்ன வயசுல வந்து சில பசங்களோட சேர்றேன். அந்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சின்ன வயசுலேயே வந்து ஸ்மோக் பண்றது அது மாதிரி பழக்கம் இருக்க பசங்க. ஸோ அந்த வயசுல எனக்கு வந்து அது வந்து ஸ்வாகா தெரியுது. நான் அவங்கள பார்த்து வாவ் சூப்பர் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பேசும்போது எங்க அப்பா ஒரு பார்த்துட்டு அவங்க கூட சேராத அப்படின்னு எங்க அப்பா வந்து கூப்பிட்டு சொல்றாரு. சரி, எங்க அப்பா வந்து என்னை உட்கார வச்சு அன்பாலாம் சொல்லல. எங்க அப்பா வந்து என்ன ஒரு வார்த்தை சொல்றாரு, அவங்கள சேராத. அந்த டோன் அந்த பவர்ல தெரியும் உனக்கு, உங்க அப்பா சொன்னா நீ கேட்கணும்ன்றது. அப்படிப்பட்ட ஒரு பேரண்டிங் தான் வந்து தேவைப்பட்டுச்சு க்ரோ பண்றதுக்கு. இன்னைக்கு இருக்க பேரண்ட்ஸ், அதாவது இன்னைக்கு இருக்க பசங்களோட பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த பசங்கள்ட்ட போயிட்டு உட்காந்து பயங்கரமா அட்வைஸ் பண்றாங்க. கண்ணா இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்ட்டு. சி, இதை பார்த்துட்டு 1000 பேர் எனக்கு கருத்து சொல்ல போறீங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் நானு, அந்த மாதிரி வளன்னு பேசுறதுனால பசங்க உங்களை ஏமாத்தாங்க போறாங்க. சரியா? ஏன்னா இப்ப எங்க அப்பா எனக்கு சொன்ன 3 விஷயத்தினால என் வாழ்க்கை உருப்பிட்டு இருக்குன்னா, அந்த ஃபர்ஸ்ட் விஷயமே வந்து என்ன தேவையில்லாத நட்புக்குள்ள இருக்க வேணாம், யாரு கூட பழகணும் பார்த்து பழகணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காசு செலவு பண்ணும்போது எண்ணிட்டு இருக்காது, நல்லா செலவு பண்ணு சொல்லியிருக்காரு. அதாவது மத்தவங்களுக்கு உதவும் போது மட்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுல அந்த கோடு போட்டுக்கிறேன். ஏன்னா எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப வந்து மாந்தோப்பு போயிட்டு மாம்பழம் இடம் வாங்கி கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஸோ இது ஃபுல்லா மாம்பழம் இருக்கு. ஸோ போய் மாந்தோப்புல போயிட்டு நல்லா சூப்பரான மாம்பழம் எனக்காக வந்து வாங்கிட்டு வந்தாரு. சரி, இது எனக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வந்தாரா பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு வாங்கிட்டு போயிருக்காரு, அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கிட்டு போயிருக்காரு. ஒரு மூட்டை ஃபுல்லா வாங்கிட்டு போயிட்டு அது கொடுக்குறாரு அவரு. இதனால அவங்க திரும்பி காசு கொடுக்க போறது இல்லை, அவங்க வச்சு பண்ண போறாங்கன்ட்டுலாம் இல்லை. அவருக்கு பிடிச்சிருக்கு, அவருக்கு பிடிச்சவங்க அவர் பண்றாரு. அப்போ அவர் எவ்வளவு செலவுன்னு பாக்கல. இந்த ஒரு விஷயம் வந்து நான் என் பிசினஸ்லயும் என் மக்கள்கிட்டயும் பண்ணும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் ரிசல்ட் என்னன்றதை பத்தி பாத்துக்கலாம். அந்த ரிசல்ட் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா எனக்கு சந்தோஷமா இருந்தது முக்கியமான விஷயம். இது ரெண்டாவது லெசன். மூணாவது லெசன் தாங்க விஷயம். டேய் நீ வாழ்றது ஒரு வாழ்க்கடா, என்னடா இப்படி மொக்கையா வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்ற கேள்வி எனக்கு கேட்க வைப்பாரு அவரு. அதாவது நான் ஒரு விஷயம் பண்ண வச்சுக்கோங்களேன், எடுத்தோடனே வந்து சூப்பரா இருக்கும் ப்ரௌட் ஆஃப் சொன்னா முடிஞ்சிச்சு, அங்கே முடிஞ்சிச்சு என் வாழ்க்கைனா எனக்கு எங்க அப்பா சொல்லிட்டாரு போதுன்னு முட்டுருவேன். ஆனா எங்க அப்பா வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நான் பண்ண கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 74 lakhs ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சுட்டு எங்க அப்பா சொல்றேன். எங்க அப்பா வந்து பாத்துட்டுல சூப்பரா அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவர் ஹாப்பி தான். பட் என்கிட்ட வந்து த்ரெஷோல்ட் இது இல்ல உனக்கு, இதுக்கு மேல போகணும்னு சொன்னாரு பாத்தீங்களா, அங்கதான் வந்து ரியல் ஃபாதரோட பவர் தெரியுது. ஏன் சொல்றேன்னா, நீங்க உங்க அப்பா அம்மா பத்தி குறை சொல்றதுக்காக பேசல இந்த வீடியோ. பட் நான் நாளைக்கு ஒரு அப்பாவா, நீ ஒரு அப்பாவா, நீ ஒரு அம்மாவா இருக்கும்போது உன் புருஷன் எப்படி இருக்குன்றத பத்தியே பாத்துக்கோ. பிகாஸ் இந்த வீடியோஸ் வந்து லேடிஸும் பாக்குறீங்கன்றப்போ யூ சூஸ் யுவர் மேன் ப்ராப்பர்லி, ஹி இஸ் கோயிங் டு பி ஃபாதர் ஆஃப் ஹிஸ் சைல்ட். ஓகேவா? உங்க சைல்டோட அப்பாவா இருக்க போறான் அவன். அப்போ அவன் வந்து ஒரு கோழையா எதுவும் வேலைக்காவது ஒருத்தர் இருந்தா வச்சுக்கோங்களேன், எதுவும் பண்ண முடியாது. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் மியர் மசில்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த், ஐம் டாக்கிங் அபவுட் எமோஷனல் ஸ்ட்ரென்த். ஓகேவா? ஒரு ஆம்பளை வந்து எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் தாங்கிட்டு உங்களை பாத்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி இருந்தாதான் ஹீஸ் எ ரியல் மேன் நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் எங்க அப்பா அப்படி எவ்வளவு பெரிய பிரச்சனை சில்லா இருப்பாரு. ஐயோ இந்த ஒரு ட்ரைட் எங்க அப்பா கிட்ட எனக்கு எப்படி வந்துச்சுன்னே தெரியலங்க. அதாவது எங்க அப்பா ஆப்வியஸ்லி வரதான் போகுது எனக்கு. அவர் எவ்வளவு பிரச்சனை சில்லா உட்காந்துருப்பாரு. நானும் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து அன்னைக்கு அது பண்ணலன்னா 1 lakh பெனால்ட்டி எங்களுக்கு, நாங்க பண்ணி ஆகணுன்ற ஒரு நெருக்கடியில இருக்கோம். நான் வந்து ஆல்வேஸ் உட்காந்துட்டு இருக்கேன், சொல்லிட்டு இருக்காங்க. நான் சில்லா உட்காந்து அன்னைக்கு வந்து இன்டர்வியூ செஸ் விளையாடிட்டு இருக்கேன். நான் செஸ்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் சில்லா ஜாலியா பண்ணிட்டு இருக்கோம். போயிட்டு பிரியாணி வேணும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். அந்த டீம் கதறிட்டு இருக்காங்க, நான் போய் உட்காடுறேன், சில்லறான்னு சொல்லிட்டு பண்ணி முடிக்கிறேன், முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். இப்ப நான் பதறேன் வச்சுக்கோங்க, சார் உங்களை பார்த்தா வந்திருக்கோம் சார் அப்படின்ற மாதிரி அவருப்பான் என்ன பார்த்துட்டு இருக்கான். நான் வந்து அவன் லெவலுக்கு இறங்கி பயந்தெல்லாம் முடிஞ்சிடுச்சு என் கதை. ஸோ இதனால வந்து இந்த 3+ ஒரு போனஸான சில்லா இருக்கிறது வந்து எங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காருங்க. இந்த விஷயத்தினால தான் நான் க்ரோ பண்ணிட்டு இருக்கேன் வாழ்க்கையில. ஸோ இதை தாண்டி வேற ஏதாச்சும் உங்க அப்பா சொல்லியிருக்காரு, அது மூலமா வந்து உங்க வாழ்க்கை சூப்பரா க்ரோ ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதாவது இன்னைக்கு நான் டாப்ல இருக்கலாம் இல்ல எனக்கு தெரியும், ஆனா நான் நேத்தோட எனக்கு பெட்டரா இருக்கேன், போன வருஷத்தோட எனக்கு ரொம்பவே பெட்டரா இருக்கேன். அது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ தேங்க்ஸ் டு மை டேட். அண்ட்
ஆல் தி ஸ்ட்ராங் டேட்ஸ் அவுட் தேர் அண்ட் ஆல் தி டேட்ஸ் who are going to become dads or watching this. டேய் பசங்களை வந்து நல்லா பார்த்துக்கங்கடா சரியா. அதாவது நீ ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். நீயே வந்து பயந்து ஓடி ஒளிகிற அப்பனா இருந்தா வச்சுக்கோயேன், உன் பிள்ளைங்களும் அப்படிதான் இருப்பாங்க, உன் பொண்ணுங்களும் அப்படிதான் இருப்பாங்க. நல்லா சொல்றேன் புரிஞ்சுக்கோ. ஒரு பொண்ணு வந்து அவங்க அப்பாவை பார்த்து அந்த மாதிரி பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படும். அப்பா வீக்கா கோழையா இருந்தானா அந்த பொண்ணு மட்டமான ஃபாதர் கொடுப்போம். அந்த ஃபாதர்னால ஒரு குழந்தை பிறக்கும். அந்த ஜென்ரேஷன் வீக்கா அந்த ஒரு பிளட் லைனே வந்து வேஸ்டா போயிடுது. அதனால தான் இன்னைக்கு வந்து நான் இதை மாத்திரம் ஆசைப்பட்டு இந்த வீடியோஸ் பண்றேன். ஏன்னா என் வீடியோட அவுட்கமே இதான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட. திரும்பி சொல்றேன். அதாவது என் வீடியோஸ் வந்து என் பசங்க என் பேர பசங்க பார்த்து என் பேத்திங்கெல்லாம் பார்த்து தாத்தா பத்திர சூப்பரா பேசியிருக்காரு. ஸோ அப்ப தெரியணும் இப்படிதான் வளர்க்கணும் பசங்களை, இப்படிதான் வாழணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஐம் ஜஸ்ட் பில்டிங் மை லெகசி. இதை பாக்குற நீங்க உங்க பசங்களோட பசங்க எல்லாமே குரோ ஆகணுன்றது என்ன தாட்டு. ஏன்னா ராவா யாரும் நீ வீடியோ பேசுறது இல்லை. இப்படி பண்ணா லைக்ஸ் போகும், இப்படி பண்ணா லைக்ஸ் போகும், இப்படி லைட்டா கை தூக்கு. ராவா இன்னும் உண்மையா பேசலாம். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல இருந்து வளர்ந்த விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்துதான். ராவா உண்மைகளை பேசுறவங்க கூட இருந்தா வளர்ந்துருக்கேன் நான். ஆனால் இந்த பொய் சொல்றவங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து நடவடிக்கை இருக்கணுமான்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் தாட் ஐல் மேக் ஒன் வீடியோ அபவுட் ஹவு ரியலி ஐ எம் அப்படி சொல்லிட்டு. மற்ற வீடியோஸ்ல கொஞ்சமாச்சும் அந்த வியூஸ் போறதுக்காக பண்ணி தான் ஆகும், நம்மளும் பண்ணி தான் பண்ற மாதிரி தான் இருக்கு. பட் இந்த வீடியோ மட்டும் ரீசார்ஜ் வச்சுக்கோங்களேன். சத்தியமா சொல்றேன், நான் இதே ஃபார்மேட்ல வீடியோஸ் பண்றேன்.